அவர் ஏற்கனவே உங்களை என்னையும் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுட்டாருங்க. அவர் என்னன்னு கேட்டா, உன்னை ரட்சிப்பு அடைய வைப்பதே என்னுடைய தீர்மானம், உன்னை உயர்த்துவதே என்னுடைய தீர்மானம், உனக்கு சுகத்தை கொடுப்பதே எனக்கு தீர்மானம், உன்னை உயர்த்துவதே எனக்கு தீர்மானம், நீ கொளுத்த கன்றுகள் போல வார வைப்பதே என் தீர்மானம், நீர்க்கலோரமே நடப்பட்ட இலை உதிர இருக்கிற மரத்தை போல உன்னை செழித்தோங்க வளர வைப்பதே அதுதான் என்னுடைய தீர்மானம். உன் சந்ததி ஒளிமுறை கன்றுகளை போல வளர்ந்திருக்கும், அதுவே என் தீர்மானம். நீ நீதிமான பணமரத்தை போல எப்படி செழித்தோங்க வளருவானோ அதே போல நீ வளர, அதுதான் என் தீர்மானம். உன்னை துக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கேவலப்பட்டு அநியாயப்பட்டு குற்றுயிரும் கொலையுமா உன்னை அடிச்சு வேதனைப்படுறதுக்கு என் தீர்மானம் கிடையாது. என் தீர்மானம் உன்னை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதான் தீர்மானம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை மட்டும் என்னைய மட்டும் அவர் தீர்மானம் பண்ணி வச்சு அவர் நாமத்தை அறியும்படியாக பரலோகத்தின் பிள்ளைகளாக செத்தா பரலோகம் போகிறதுக்கு உங்களை என்னை முன்குறிச்சி தீர்மானம் பண்ணி வச்சுட்டார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா.